வெல்கம் டு Pathfinder Payroll Solutions. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், நியூ எம்ப்ளாயரோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா LWMIS போர்ட்டல் ஒன்று இருக்கு. அதுல போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி சைன் அப் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணும் போதே உங்களுக்கு ஃபோன் நம்பர், இமெயில், பாஸ்வேர்ட், ஜெண்டர் எல்லாமே கேட்கும். அதுக்கப்புறமா சைன் அப் பண்ணோன்னு நியூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேட்கும். நீங்க அதுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் புதுசா நம்ம பண்றோமான்னு, ஆமா புதுசா நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு நேம் ஆஃப் த ஃபர்ம், எந்த லேபர் ஆக்ட் நீங்க சூஸ் பண்றீங்க, ஃபோன் நம்பர், டேட், ஸ்டார்ட் டேட், ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் நம்பர், ஃபேக்ஸ் இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ம் அட்ரஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். கம்ப்ளீட் அட்ரஸ் கேட்பாங்க. அப்புறமா கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்க வேண்டிய ஆத்தரைஸ்ட் பர்சனோட கான்டாக்ட் டீடைல்ஸ், அவங்க டெசிக்னேஷன், ஃபோன் நம்பர், இமெயில் அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் மேன் பவர் டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். மேன் பவர் டீடைல்ஸ்ல உங்களுக்கு பெர்மனண்டா மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், டிசேபிள்ட் எத்தனை பேர் இருக்காங்க எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டீடைல்ஸ், கான்ட்ராக்ட் பேஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க இதோட டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் செக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா பிஎஃப் நம்பர், ESI நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் சர்டிபிகேட்ஸ், தட் இஸ் PF சர்டிபிகேட், ESI சர்டிபிகேட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மந்த் அண்ட் இயர் சர்டிபிகேட், GST சர்டிபிகேட், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில், அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா ட்ரூ கொடுத்துடலாம், டீடைல்ஸ் எல்லாம் ட்ரூ அப்படின்னு சொல்லி நீங்க சப்மிட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிருப்பீங்க. பேமெண்ட் எப்படி பண்ணணும்னா, பேமெண்ட் பண்றதுக்கு மேண்டேட்டரியா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு, நேம், ஃபோன் நம்பர், இஃப் டிசேபிள்ட், ஜெண்டர் இதெல்லாம் எம்ப்ளாயியோட கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு எம்ப்ளாயி சைட்ல இருந்து 20 rupees, எம்ப்ளாயர் சைட்ல இருந்து 40 rupees, டோட்டலா பர் எம்ப்ளாயி வந்து 60 rupees ஒரு ஃபார்ம் பே பண்ண வேண்டியிருக்கும் ஒரு எம்ப்ளாயிக்கும். இப்படிதான் நம்ம பேமெண்ட் முடிக்கணும். தேங்க்யூ.